Hi guys, welcome to our channel Day with Mom. என்னடா இன்னைக்கு தேவ் குட்டி இல்லாமல் நீங்கள் மட்டும் வீடியோ போட போகிறீங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தேவை மிஸ் பண்ணுவீங்க, தேவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. தேவ் வந்து தூங்கிட்டான். நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிற டைமில் அவர் தூங்கிடுறாரு. அவர் எந்திருக்கிற டைமில் வந்து எனக்கு வேலை இருக்குது, என்னால் வந்து வீடியோ பேச முடியல, வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அவர் வந்து ரொட்டீன்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணுறாரு. ஸ்கூல் விட்டு வந்துட்டான். ஆக்சுவலி இப்போ வந்து டைம் வந்து 3:30 ஆகுது. ஸ்கூல் விட்டு வந்துடுவார், 2:30க்கு வருவார். வந்து அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவர் மேஜிக் கார் ஓட்டுவார். ஈவினிங் டைமில் உட்காந்து வீடியோ எடுப்போம், அப்படி இல்லைன்னா நைட் எடுப்போம். இப்போ டோட்டலாக வந்து என்னோட ஃபுல் ரொட்டீனே அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோஸே பேச முடியல, வீடியோஸும் எடுக்க முடியல, சரியா லாங் வீடியோஸ் எதுவுமே என்னால் எடுக்கவே முடியல. அதே மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடுவார்ல, அவன் போய் உடனே போய் பெட்டில் போய் படுத்துருவான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன்றான், போய் படுத்துறான். நான் வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அப்புறம் சாப்பாடு ஊட்டணும். நம்ம போய் கூப்பிடணும் அப்படின்றான். அவனே வந்து வரமாட்டானான். நான் கூப்பிட்டாலும் அப்படியே இறுக்கமாக படுத்துக்கிறான், பெட்டில் இறுக்கமாக படுத்துக்கிறான். நம்ம பிடிச்சி என்னால் இழுக்க முடியல. ஓகே, அவன் எந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறதுனால நல்லா தூங்கிடுறாரு. 6 மணி ஆயிடுது எந்திக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் தான் எழுப்புவேன். சரி 6 மணி ஆயிடுச்சு, எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சிட்டு சரி டேரெக்டாக வந்து பால் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றான். என்ன பண்ணுறான்னா, அவனோட ரொட்டீன் எப்படி இருந்துச்சு, ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிடுவான், சாப்பிட்டு ஈவினிங் வந்து பால் குடிப்பான். ஸோ அந்த சாப்பாடு எனக்கு கொடுத்துரு. 6 மணிக்கு வந்து அவனுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 6:30 ஆகும். திருப்பி இந்த காஃபி, அந்த பால் பிஸ்கெட்டு சாப்பிட்றதுக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணானா ஒரு 7:30 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மேஜிக் கார் ஓட்டுவான், வீட்டில் வாக்கிங் போவான், அப்புறம் போய் படுத்து சில டைம் தூங்கிடுவான். திருப்பி நான் எழுப்பி நைட் டின்னர் கொடுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. நைட்டும் வீடியோ எடுக்க முடியல, இந்த டைமும் வீடியோ எடுக்க முடியல, ஏதோ போயிட்டுருக்கு. சரி நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் நடுவில் கேப் கிடச்சிருக்கு, அவன் தூங்கினாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ வந்து பேசணும், உங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வந்து நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா லைவ் கூட சரியாக வர முடியல. ஸோ அதையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணேன், என்ன மாதிரி மதர்ஸ் வந்து நிறைய அது மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டைமில் வந்து நிறைய மிஸ் பண்ணுவீங்க, அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். என்ன மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு சைல்டு தான் ஸ்பெஷல் கிட். இப்போ எனக்கு வந்து தேவ்குட்டி தான் ஃபஸ்ட்டு சைல்டு, மூத்த பையன். ஸோ அவன் ஸ்பெஷல் கிட்டாக இருக்கிறதுனால நான் நிறைய டைம் வந்து அவனோட ஃபோக்கஸ்லேயே இருந்துச்சு. செகண்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறமும் கூட என்னோட நினப்பெல்லாம் வந்து தேவ் மேலே தான் இருக்கும். செகண்ட் பாயை வந்து, அதாவது சன்னை வந்து நான் ரொம்ப கவனிக்காமல் விட்டுட்டேன். இன் சென்ஸ் என்னோட அத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனை பார்த்துக்கிட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் வந்து செகண்ட் சைல்டு கூட ஸ்பெண்ட் பண்ணணும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறோன்னு வைங்களேன். அந்த பார்க்கில் கூட என்னோட கண்ணு வந்து தேவ்கிட்ட தான் இருக்குமே தவிர அவன்கிட்ட போகாது. அவன் வந்து ஏதாவது விளையாடுவான், திரும்ப நம்ம கிட்ட தான் வரப்போகிறான். கீழே விழுந்தாலுமே எந்திச்சு வந்துட போகிறான். பட் தேவ் வந்து அப்படி இல்லைல்ல, அவருக்கு எதுவும் தெரியாது, எங்கே போய் விழுந்துடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம கண்ணு வந்து அங்கே தான் இருக்கும். நம்மளும் வந்து என்ஜாய் பண்ண மாட்டோம், அவங்களையும் என்ஜாய் பண்ண விட மாட்டோம். அவன் ஃபோக்கஸ் அங்கேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இப்போது செகண்ட் பேபி வந்து ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ பார்த்தாலும் நீ தேவுக்கே எல்லாம் பண்ணுற, ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் அவனுக்கே ஃபஸ்ட்டு எல்லாமே செய்கிற, ஊட்டி விட்ற, ட்ரெஸ் போடுற, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேற அப்படின்லாம் கேட்டிருக்கான். எனக்கு அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஏன் எனக்கு பெருசாக கஷ்டம் இருக்காதுன்னா, என்னோட அத்தை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு தான் கொடுப்பாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப செல்ல பையன். மற்ற பேரம்பேத்திங்களை விட இவனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், ரொம்பவே எக்ஸ்ட்ரா கேரு, ஒரு அதிகமான ஒரு பாசம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்க ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்கன்றதுனால நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா, அவன் பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகளுக்கெல்லாம் கூட எங்கள் அத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது பிடிக்காது. அவன் பண்ணுற சேட்டைகள் தப்புன்னு சொல்லணும், பட் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு நான் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். டக்குன்னு திட்டுவேன், அடிப்பேன், அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். இப்போ தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ஒரு சராசரி அம்மா தான். பயங்கரமாக கோவம் வரும். தேவ கூட நான் அடிச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு வரேன். நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்போம், நம்ம
ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். அந்த டைமில் அவங்களும் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம கோவத்தெலாம் வந்து பசங்க மேலே தான் காட்டுவோம். கரெக்டு தானே? எல்லா அம்மாவும் அப்படி தானே? அதேமாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு என்னதான் நம்ம மனசுக்குள்ளே கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களோட நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். நிறைய டைம் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம தேவ்க்கு, அதாவது உங்கள் ஸ்பெஷல் சைல்டு கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு சைல்டு கூடயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது இன்னொரு சைல்டு கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட அதிகமாக இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் அந்த குறைவான டைமையும் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கிடா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற நிலைமை உங்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்குமே இருக்குன்னு எனக்கு புரியுது. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பார்க்க சொன்னேன். அதே மாதிரி தேட்டருக்கு போகிறோம் இல்லை வெளியே எங்கே போனாலுமே நம்ம கண்ணு ஃபஸ்ட்டு நம்ம தேவ் மேலே தான் இருக்கும். அதாவது நம்ம ஸ்பெஷல் சைல்டு மேலே தான் இருக்குமே தவிர அந்த இன்னொரு குழந்தை மேலே போகாது. அந்த பாசத்தை வந்து நம்ம குறைச்சிடுறோம், அவங்க மேலே வைக்கிற பாசத்தை. பட் நம்ம இன்னும் அதிகமாக அவங்க கூட அவங்க கூடயும் நம்ம அந்த பாசத்தை வந்து வெளிப்படுத்தணும். ஏன்னா அவங்களும் ஏங்குவாங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பட் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வந்து நிறைய புரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள மாம்ஸ்லாம் வந்து நல்லா தெளிவாக இருக்கீங்க, எல்லாமே அவங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பண்ண தப்பு இதுதான். என்னோட கவனம் கொஞ்சம் ஃபுல்லாக தேவ் மேலே இருந்ததுனால அவங்கக்கிட்ட ரொம்ப கவனம் காட்டலை. இப்போ வந்து ஓரளவுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். நான் ஜாயிண்ட் ஃபேமிலின்றதுனால எனக்கு பெருசாக அவன் வந்து பெருசாக என்னோட பாசத்துக்காக ஏங்கலை. என்னோட சின்ன பையன் வந்து என்னோட பாசத்துக்காக ரொம்ப அளவில் ஏங்கலை. இப்போ சப்போஸ் நாங்கள் தனியாக இருந்திருந்தோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க தனியாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து என்னோட பாசத்துக்காக ஏங்கியிருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் தேவை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு தெரியுது. நான் கண்டிப்பாக அவங்களோட ஃபோட்டோ, அவனோட வீடியோஸ் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்காக போட்டு விடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரீசெண்டாக பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, லாஸ்ட் டைம் ஒரு சம்பவம் வேறு பண்ணி விட்டாரு. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸ்கூலில் வந்துட்டு நல்ல பேர் வாங்கி வச்சுட்டு இருந்தாரு. ஸ்கூலில் குட் பாய் தேவ்குட்டி அப்படின்னு பேர் வாங்கி வச்சுருந்தாரு. ஒரு நிமிஷத்தில் அதை காலி பண்ணிட்டார், கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துட்டார். என்னன்னா, அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணால், கொஞ்சம் கோவம் வந்துச்சு அப்படின்னா வந்து என் கையை முறுக்குவான். வீட்டில் வந்து என்னோட கையை முறுக்குவான். அப்புறம் முடியை பிடிச்சி இழுப்பான், டக்குன்னு பிடிச்சி இழுத்து விட்டு போவான். பட் என்னை விட மற்றவங்கள நிறைய பேரை அட்டாக் பண்ணுவான். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. என்னை வந்து இது பண்ணால் நான் டக்குன்னு ஆக்ஷன் காட்டிடுவேன். வீட்டில் மற்றவங்க யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால வந்துட்டு என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி இழுப்பார். கோவத்தில் லைட்டெல்லாம் கையை பிடிக்க மாட்டாங்க. ஒரு உடுமை பிடிப்பான் பாருங்க, நமக்கு அப்படியே நரம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஹாஷாக பிடிப்பான். பார்க்க அப்படியே சாஃப்டாக நல்ல மாதிரியே இருப்பான். பட் பண்ணுறதெல்லாம் வில்லத்தணும். இந்த மாதிரிலாம் பண்ணதுனாலே ஸ்கூலில் ஏதோ ஒன்று இரிட்டேட் ஆகிடுச்சு, என்னமோ நடந்துருச்சு, அது என்னன்னு தெரியல. ஸோ கோவத்தில் என்ன பண்ணிட்டான், பக்கத்தில் உள்ள பொண்ணு தலையை பிடிச்சி இழுத்துட்டான், முடியை பிடிச்சி இழுத்ததுனால அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டான். சேரில் உட்காந்துருந்த பொண்ணு டொபக்கடின்னு கீழே விழுந்துட்டான். அவளும் ஸ்பெஷல் கிட் தான். ஸோ அவளும் பாவம் இல்லையா, ரொம்ப அழுக அந்த பொண்ணு, பயங்கர அழுக. அவளை சமாதானப்படுத்த முடியல மேமால. தேவ்குட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியல மேமால. உடனே கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தேவ் ரொம்ப கோவமாக இருக்கான், கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ஹைப்பராக இருக்கான், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு டக்குனு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவர் போய் கடகடன்னு போய் கூட்டிகிட்டு வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனாலே அங்கே உள்ள எல்லாரும் பசங்க எல்லாருமே தேவ் கண்டாலே பயப்படுறாங்க. அந்தளவுக்கு ஒரு பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. ஸ்டூலை தள்ளி விடுறது, அங்கே உள்ள அந்த வச்சுருப்பாங்களே திங்ஸ்லாம், அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்காரு. அந்த மாதிரிலாம் வீட்லேயும் பண்ணுவோம். வீட்டில் வந்து அந்த ரொம்ப மோசமாக பண்ண மாட்டேன், ஏன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். தள்ளி விட போனான்னா ஏதாவது நம்ம ஆக்ஷன் காட்டுறோன்னா உடனே உள்ளே போய் படுத்துருவான், ரூம்குள்ளே போய் கதவு மூடிட்டு படுத்துருவான். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஹைப்பர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம தேவ்குட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அவளே வந்து தேவ்குட்டியை பார்த்தாலே பயப்படுறா. அவளே சொல்லிட்டா, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தேவை. அவளுக்காக எல்லாமே அவனுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவா. பட் இப்போ தேவை பார்த்து ரொம்ப பயப்படுறா. அந்த அளவுக்கு இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் டெய்லி. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது உங்களுக்காக நான் பேசி வீடியோ போடுறேன். நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போது இந்த மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பார்ப்பீங்களா? ஓகேன்னா சொல்லுங்கள். நான்
டெய்லி உங்களுக்காக ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி உங்களுக்காக வீடியோ போட ரெடியாக இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you.